வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் ஆடி மாதம் 17ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 2/8/2024. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்று மாத சிவராத்திரி. சிவராத்திரி விரதம் இருக்கிறவங்க இருக்கலாம். மாலையில் சிவனுடைய வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய சந்ததிகளுக்கு நல்லது, செய்த பாவங்கள் அகலும், பித்திரு தோஷம் நீங்கும். சரிங்களா? இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 9:15 10 மணி 15 நிமிடம் வரையும், பிறகு இன்று மாலை 4:45 5:45 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று மதியம் 12:15 1:15 வரையும், பிறகு இன்று மாலை 6:30 7:30 வரையும் நல்ல நேரம், கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகுகால நேரம் இன்று காலை 10:30 12 மணி வரை ராகுகால நேரம். இன்றைய குளிகை நேரம் இன்று காலை 7:30 9 வரை குளிகை நேரம். இன்றைய யமகண்ட நேரம் இன்று மாலை 3 முதல் 4:30 வரை யமகண்டம். இன்றைய சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை மணி 6:03 சூரியன் உதயமாகும். இன்றைய திதி இன்று மாலை 4:48 வரை திரியோதசி, அதன் பிறகு சதுர்த்தசி. இன்றைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:59 வரை திருவாதிரை நட்சத்திரம், அதன் பிறகு புனர்பூச நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 5:20 வரை கரசை கரணம், அதன் பிறகு இன்று மாலை 4:48 வரை வணிசை கரணம், அதன் பிறகு பத்திரை கரணம். இன்றைய யோகம் இன்று காலை 6:02 வரை யோகம் சரியில்லை, அதன் பிறகு சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 12:59 வரை அனுஷ நட்சத்திரத்திற்கும், அதன் பிறகு கேட்டை நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட தேவையில்லைங்க. அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும், புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்தீங்கன்னாவே சந்திராஷ்டமம் உங்களை எந்த விதத்திலும் பாதிக்காதுங்க. அதற்காக நீங்கள் மாமூலாக என்னென்ன வேலை செஞ்சீங்களோ அந்த செய்த வேலைகள் அனைத்தும் நீங்கள் செய்யலாம். அதில் தடையும் வராது, தடங்களும் நிகழாது. சரிங்களா? நமது தமிழ்ச்சித்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க, கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. வாங்க இப்போ இன்றைய ராசி பலனை இப்போ பார்ப்போமா. முதல்ல நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் 4840 நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நமது யூடியூப் தமிழ்ச்சித்தர் யூடியூப் குழுவின் சார்பாக மீண்டும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். வாங்க, மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கை காசு செலவாகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். வரவை விட செலவு இன்று கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். சரிங்களா? அதுக்காக மனசோர்வு வேண்டாம். வரவு வருவது செலவை ஈடுகட்டணும். ஆனால் இன்றைய நாள் மட்டும் வரவை விட செலவு அதிகமாக இருக்கும் என்பதை புரிஞ்சுக்குங்க. மேஷராசி அன்பர்களுக்கு 4ஆம் வீட்டில் புத ஆதித்ய யோகம் நடக்குது. அப்படி இருந்தும் செலவு கட்டுப்படாமல் போகுதுங்க. 2ஆம் வீட்டில் குருமங்கள யோகங்க. ஆக 2 பெரிய யோகங்களை பெற்ற மேஷராசி அன்பர்களுக்கு இந்த நிலைமை. சரிங்களா? இன்றைய நாள் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்க. அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு யாரிடமும் விவாதமும் வாதமும் செய்யாதீங்க.
பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு இன்றைய நாள் காரியங்களில் சிறு பின்னடைவு, தாமதம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மனசு மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஆக்கம் தரும் செயல் எல்லாமே வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய ராசியிலேயே குருமங்கள யோகமும் 3ஆம் இடத்துல புதனாதித்ய யோகமும் நடைபெறுதுங்க. ஆக உங்களுக்கு யோகம்தான். இப்போ இன்னும் ஒரு 13 நாள் வரலையும் நல்ல யோகமாக தான் இருக்கும். அதில் மாற்றம் இல்லை. சரிங்களா? அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 1. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு குடும்பத்தாரில் சகோதரன் சகோதரிகள் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான சூழல், பண வரவுக்கு சாதகமான சூழல் அமையுங்க. மிருகசீட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எளிதில் இன்னைக்கு நீங்கள் யாரையும் ஏமாற்றவும் முடியாது, ஏமாறவும் மாட்டீங்க. இன்றைய நாள் விழிப்புணர்வு உங்களுக்கு கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் அனுகூலமான செய்திகள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். உங்களுக்கு தேவைப்படுற நியூஸ் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த செய்தி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு மனசு சந்தோஷப்படும். கிடைச்சதுன்னா குழந்தைகளால் மூலமும் நல்ல ஒரு செய்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெற்றோர்கள் வழியிலையும் நல்ல ஒரு செய்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான செய்தி கிடைப்பது உண்மை. சரிங்களா? அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 4. அதிர்ஷ்டமான நிறம் ஆகாய நீல நிறங்க. மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அடுத்தவர்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. இன்னைக்கு யாரையும் மதித்து பேசுவீங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு சிந்தித்து பேசுனீங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம்தான். யாரிடமும் எடுத்தெறிஞ்சு பேசாதீங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உயர்வை சந்திக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் முயற்சி செய்தால் பல நல்லா இருக்குங்க. உங்களுடைய முயற்சி வெற்றி அளிக்கக்கூடிய முயற்சியாக இருக்கும். இன்றைய நாள் முயலாமை பந்தயம் வச்சது மாதிரி தான் இன்றைய நாள் உங்களுடைய முயற்சி. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு கடினமான முயற்சி பண்ணுறீங்களோ அந்த முயற்சிக்கு தக்க பலன் கிடைக்கும். கிராமப்புறத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தின்ன மண்ணுக்கு சோகம்பாங்க. புரியுதுங்களா? அது மாதிரி நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றியும் உங்களுக்கு சாத்தியமாகும். அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய சிந்தனை மேலோட்டமாக இருக்கிறதுனால சில அரிய தகவல்கள் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அது உங்களுக்கு பின்னாடி பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்கள் இன்று கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க. பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செய்தொழிலில் முழு கவனம், ஆர்வம் இதெல்லாம் இன்றைக்கி ஏற்படுங்க. ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனைவியின் ஆதரவு இன்னைக்கு கிடைக்கும். அதனால் உங்களுக்கு சந்தோஷம் உண்டுங்க. சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சிறு மன கஷ்டம் ஏற்படுவதற்கு சாத்திய கூறுகள் உண்டுங்க. உங்களுடைய லக்னத்திலேயே ராசியிலேயே சுக்கிரன் இருக்கார். அதனால் ஆசை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதனால் கவலைகள் வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மனிதனுக்கு கவலைக்கு காரணம் ஆசைதான்னு கௌதம புத்தரே சொல்லியிருக்காரு அல்லவா? அதனால் உங்கள் ராசியிலேயே சுக்கிரன் இருப்பது உங்களுக்கு கொஞ்சம் இன்றைக்கி கவலையை தான் கொடுக்கும். அது மாலை 3 மணி வரலையும் தான். அதுக்கு பிறகு அந்த கவலை மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மாலை 3 மணிக்கு பிறகு வருவாய் வருவதற்கான வாய்ப்பும் இருக்குங்க. அதனால் உங்களுக்கு பிரச்சனை வராது. சிம்மராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 8. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுபவத்தால் நன்மை ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும்.
பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய சிந்தனைகள் தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மனத்தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் யோககரமான நாளுங்க. இந்த நாளில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு அழைக்குது, அதிர்ஷ்ட செய்திகள் கிடைக்குது. பழைய பொருள்கள் எதுவும் விற்பனை என்றால் இன்னைக்கு அதிர்ஷ்டம் தான். ஆக யோகத்தால் அதிர்ஷ்டம் உங்களுக்கு இன்னைக்கு வர்றதுனால பழைய பொருள்களோ நிலமோ வீடோ அல்லது வியாபாரமோ உங்களுக்கு லாபம் இன்னைக்கு கரன்சி இயன்றதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. உங்களுக்கு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பணம் எண்ணுவதற்கான சாத்தியக்கூறு உண்டுங்க. நான் பேங்கில் கேஷியராக இருக்குங்க, அதனால் நான் என்றேன்னு சொல்லாதீங்க. இருந்தாலும் இன்றைய நாள் அதீதமாக என்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. சரிங்களா? அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய மதிப்பு இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் சுற்றத்தார் மத்தியில் உங்களுடைய பேர் அடிபடுறக்கூடிய நாளாகவும் இருக்கும். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குடும்ப பொருள் ஒன்று வாங்கிறதுக்காக அதிகமாக சுற்றுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய செயல்திறன் இன்னைக்கு ஒரு புள்ளியை நோக்கி இருக்கும். ஆமாங்க, ஒரு முழுசாக இதை முடிச்சுட்டு தான் குந்துவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் உங்களுடைய செயல். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எதிலும் எச்சரிக்கை தேவையான நாளாக இருக்கும். எச்சரிக்கை இல்லை என்றால் சிறு ஏமாற்றம் நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்க. அதனால் துலாம் ராசி அன்பர்கள் மட்டும் காலகட்டத்துக்கு இன்றைய நாள் கொஞ்சம் விழிப்புணர்வு தேவை. தூங்குனவன் தொடையில் கயிறு திரிச்சான்னு ஒரு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கங்க. அது மாதிரி விழிப்புணர்வு மட்டும் இல்லைன்னா நீங்கள் சிரமத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க இந்த துலாம் ராசி அன்பர்கள். அதனால் விழிப்புணர்வு அவசியம் தேவை. துலாம் ராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு யாரையும் அனுசரித்து சென்றீங்கன்னா உங்களுக்கு இந்த நாள் நல்லதாகவே அமையும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு காரியத்தின் மீது ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கவலைகள்லாம் மாறக்கூடிய மிக சிறந்த நாளாக இந்த நாள் இருக்குங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சியை யாராலும் தவிர்க்க முடியாத நாள், தடையும் செய்ய முடியாதுங்க. அப்படி ஒரு அருமையான நாளுங்க உங்களுக்கு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இன்றைய நாளில் அலுவலகத்திற்கு உங்களுக்கு நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும். பணி செய்கிற இடத்துல உங்களுக்கு சக ஊழியர்கள் உங்களுக்கு காப்பாற்றிடுவாங்க, மேலதிகாரிகளிட்டிருந்து உங்களை காப்பாற்றிடுவாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளுங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் நிறங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மனைவியை அனுசரித்தால் நன்மை நடைபெறும். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மனம் சந்தோஷமான நாளாக இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பணவரவு காத்திருக்குங்க. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் குழந்தைகள் உங்கள் மீது அளவு கடந்த பாசத்தையும், கணவன் மனைவியிடம் பாசமாகவும், காதலன் காதலியிடம் பாசமாக இருக்கக்கூடிய பாசங்கள் வெளியே தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. மொத்தத்தில் இந்த நாளில் பாசத்துக்கு ஒரு உதாரணம்னு சொன்னால் இன்னைக்கு தனுசு ராசி அன்பர்கள் தான். அவ்வளவு பாசமழையை ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி போய்வாங்க. ஆக இன்றைய நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய சிந்தனையால் லாபம் உண்டுங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள்
கொஞ்சம் விவேகமாக செயல்பட்டீங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம்தான். மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மகிழ்ச்சி அடைய வேண்டிய மிக சிறந்த நாளுங்க உங்களுக்கு. நீங்கள் நினச்ச மாத்திரம் நடக்குதுன்னா இன்றைக்கி தாங்க. ஆக இப்போ கொஞ்ச நாளாகவே மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு மூச்சு விடுறது மாதிரி ஒரு பிரேக் இருந்தது, விடுபட்டு போச்சு. ஆக சந்தோஷம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இந்த டயத்தில் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லைங்க. இந்த நாள் உங்களுக்கு மிக சிறந்த நாளாக இருக்குங்க. இன்றைய நாளில் உங்களுக்கு வியாபாரம் அருமையாக இருக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு எதிர்த்தவன் காளி. ஆமாங்க, நல்லாயிருக்கும். அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் புதிய சிந்தனையால் லாபம் உண்டு. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் நம்ம என்ன செய்கிறோங்கிறது இன்றைக்கி உங்களுக்கு தெரிய வரும். இதனாலும் என்ன செய்வது எதுவும் தெரியாத இருந்த உங்களுக்கு இன்றைக்கி செய்கிற விஷயமே உங்களுக்கு தெரிய வருது. இன்றைக்கி தான் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு அபிவிருத்திகள் செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மன அமைதி ஏற்பட வேண்டிய நாளாக இருக்கும். ஒரு சங்கடங்கள் நிவர்த்தி அடைஞ்சதுனால மனசு சந்தோஷம் அடையுது. அப்பா, இந்த பிரச்சனை இதோட ஓஞ்சுதே அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு பண வருவாய் அல்லது பழைய கடனை அடைப்புக்கும் நிலைமையும் ஏற்படலாம் சிலருக்கு. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீல நிறங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள உங்களுடைய விருப்பங்கள் இன்னைக்கு நிறைவேறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிந்தனை மேம்படக்கூடிய நாளாக இருக்கும் இந்த நாள். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு வளர்ச்சி காண வேண்டிய முக்கியமான நாளுங்க இன்னைக்கு. மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் போட்டி நிறைந்த நாளாக இருக்கும். கொஞ்சம் சிரமம்தான், கஷ்டப்பட்டு வெற்றி காண வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. அதனால் மனசோர்வு வேண்டாம். கஷ்டம்னா அது பண கஷ்டம் இல்லை, உழைப்பு, முழு உழைப்பும் நீங்கள் வெளிக்காட்ட வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும். உழைப்பு கடுமைப்படுத்துனீங்கன்னா வெற்றி உங்களுக்கு தான். சரிங்களா? அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான நிறம் 5, அதிர்ஷ்டமான நிறம் வெண் சாம்பல் நிறங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள், கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தின் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு விஐபி சந்திப்பு அல்லது ஒரு தெரிஞ்சவர்கள் புதியவர்கள் சந்திக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு துணை செய்வதோடு அருள் செய்வார் என கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.